Anakam. In this video, we'll be discussing about how this artificial dialectics runs. ஸோ என்னுடைய 10 வருட கால ஆராய்ச்சியில் என்னுடைய தியரிஸை வந்து நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். ஸோ என்னோட பர்செப்ஷனில் நான் எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் டயலக்டிக்ஸ் ரன் ஆகுது அப்படின்றத பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆர்டிஃபிஷியல் டயலக்டிக்ஸ் அப்படின்னு குறிக்கிறது எதுனா நம்மளோட எர்த். ஒரு ஆல்கலைன் பேட்டரி எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பர்ஃபெக்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல்கலைன் ரன்ஸ் திஸ் கெமிக்கல் பேட்டரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விகிதம் மாறலாமா அப்படின்னா, மாறுச்சுன்னா வேறு சில மாற்றங்களும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்கலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஈத்தர் அண்ட் 5 எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஆல்கலின் தான். உங்களுக்கு ஏர், வாட்டர், ஃபயர் அண்ட் எர்த், உங்களுக்கு வூட்ஸ், அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கடத்தியாக தான் இருக்கும். ஓகே, ஸ்பேஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஈத்தர் யூஸ் பண்ணும்போது கடத்தியாக இருக்கு. நீங்கள் ஆரா அப்படின்னு குறிப்பிடுற இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அன் என்டிட்டி அது வந்து ஆல்கலின் தன்மையை வாய்ந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா யூ சே தர்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் ஆல்கலின். புண்ணியம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் ஆல்கலின் தான். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரன்சி, கிரெடிட்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, கரன்சி அது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்ட் ஆல்கலின் வரும். அப்போ ஆசிட்ல என்னென்ன வரும் அப்படின்னா, ஆசிட்ல டேட்டா, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிகளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டிஸ்சார்ஜில் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாறும்போதும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். இங்கே இருக்க எல்லா பொருட்களுமே, நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், உணரக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மெமரி வந்து இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் டேட்டா. அண்ட் இது வந்து டெபிட்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம், கடன், டெட்ஸ். ஒரு பேட்டரி எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இந்த ஆசிட் அண்ட் ஆல்கலைன், இதில் இருந்து எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் எப்படி இந்த உலகத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக அது ட்ராவல் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம போக பார்க்கலாம். அப்போது ஒரு கெமிக்கல் ஆல்கலைன் பேட்டரி அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது, இல்லை, ஆனோட் அண்ட் கேத்தோடு. நான் இங்கே எதை ஆனோட் அப்படின்னு குறிப்பிடுறேன்னா, வெஸ்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் ஆனோட், கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது கேத்தோடாவும் நான் பார்க்குறேன். அண்டு நடுவில் எப்போவுமே சூரிய ஒளி இருந்து கொண்டே இருக்கிற நிலப்பரப்புகளை வந்து நாம் பேட்டரியாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து அரோரா இருக்கும். நல்ல எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு அங்கே இருக்கிறதுனால வித்தியாசமான வெளிச்சங்கள் நீங்கள் வந்து இரவில் பார்க்கலாம். இது முற்றிலுமாக செயற்கையா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்து பின்வருமாறு. நான் இது ஒரு டைசன் ஸ்பியராக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்.
அதில் என்னுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கு. சூரியனை சுற்றி இந்த கோள்கள் சுழன்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு டைசன் ஸ்பியர் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் ஸ்பைரலாக சுற்றுது. ஸோ அப்படி சுழண்டுட்டே இருக்கும்போது நமக்கு அங்கேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதே ஆற்றலை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி வெளியேற்றுறோம். வெளியேற்றுறோம்னா எங்கே வெளியேற்றுறோம், எப்படி அப்படிங்கிறது நான் அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். ஸோ இது டோட்டலி எனர்ஜி ஹார்வெஸ்ட். ஸோ அதே மாதிரி மனித உடல் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு ஆல்கலைன் பேட்டரி மாதிரி தான். ஆசிட் அதிகமாக கொண்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ட்ரேட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை, காழ்ப்பு, வெறுப்பு, பஞ்சம், வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், அருவருப்பு அதிகமாக இருக்கும், காமம் அதிகமாக இருக்கும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சிரிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, அசிங்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்கும். அப்புறம் அவமானப்படுத்துறது, அவமானம் அப்படிங்கிற உணர்வும் அவங்களுக்கு இருக்கும். அகங்காரம் அதிகமாகவே இருக்கும். இது வந்து ஆல்கலைன் உணர்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொராலிட்டி அதிகமாக இருக்கும், அன்பு, காதல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எம்பாத்தட்டிக், அடுத்தவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறது, கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது, உணர்வுகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அறநெறி அதிகமாகவே இருக்கும். அண்ட் கோபம் 2 இடத்துலையுமே வரும். உங்களுக்கு வந்து அசிடிக்லையும் கோபம் வரும். ஆல்கலைன்ல பாடியோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவே கோபம் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நான் ஹைலி ஆல்கலைன்னா நான் கோவப்பட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அதை தவிர வேற எந்த அசிடிக் சுரப்பியும் வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது உடம்பு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதுவே வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்கலைன்னா நல்லவங்க, ஆல்கலைன் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நல்லவங்க தான், ஆனால் ஃபார் சர்டன் லிமிட். ஆல்கலைன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வந்து டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட்டு விலகி போகிறது, துறவு மேற்கொள்கிறது, சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்றது, ஜடமாக போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆல்கலைன் அதிகமாக போகும்போது நடக்கும். அண்ட் எந்த இடத்துல எம்பாத்தா இருந்தாங்களோ அவங்களே கிட்டத்தட்ட அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம நடக்கிறதுக்கும் சான்சஸ், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆல்கலைன் நடக்கும். அசிடிக்காக இருக்கிறவங்க ரொம்ப ஆசிடாக போகும்போது கிட்டத்தட்ட கேன்சர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பைத்தியம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் வேறு ரீதியான மன ரீதியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இதில் ஆசிட்ல அதிகம். அதே மாதிரி உடல் ரீதியான நோய்கள் அதிகமாக வர்றதுக்கும் ஆசிட் அதிகம். ஆனால் ஆல்கலைனுக்கும் ஆசிட்க்கும் கரெக்டாக 50-50 நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும், அண்ட் யூ வில் ஃபீல் எனர்ஜெட்டிக், ஹாப்பியாக இருப்பீங்க. ரெண்டுமே தேவை. பேலன்ஸ்டாக இருக்கிறது அதுதான் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் சமநிலையாக இருக்கும்போது நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்படிப்பட்ட கரண்ட் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் பிரெயினுக்கு போகிற அந்த கரண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆசிடாக இருக்கும்போதும் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். பீப்புள் லைக் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கு மைண்டு, எனக்கு மைண்டு காமாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தா ஆல்கலைனுக்கு மைண்டு காமாக இருக்கும், அவங்களுக்கு வாயே
தொறக்கணும்னே தோணாது. தே வில் பி சோ கம்ஃபர்டபிள் பேசாம இருக்கிறது இல்ல. அப்படியே ஒரு மௌனம் பூண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் பூண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெடிடேட் பண்றவங்க எல்லாம் அந்த ஸ்டேஜ்க்கு போவாங்க. என்னோட பாயிண்ட் எனக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியமே எனக்கு தோணல அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. நான் சொன்னா புரியவா போகுது அப்படின்ற காரணம் வேற. எனக்கு இதை எடுத்து சொல்லணும்னு தோணல அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியா அவங்க ஆயிடுவாங்க. ஸோ இதில் ஆல்கலினுக்கு நடக்கும். ஆசிடுக்கு வந்து மைண்டு பேசிக்கிட்டே இருக்கும். அது நடக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கும்போது யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட், யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பாடி. நீங்கள் வந்து பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க. உங்களுக்கு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டேட்டா கண்டெயின் ஆகிதான் இருக்கும். ஆசிட் ஒரு ஒரு கருமுட்டைக்குள்ள ஒரு ஸ்பெர்ம் போகுது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டீங்கன்னா ஆசிட் ஆல்கலின் அப்படிதான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வந்து நீர் தடிக்க முடியாத அளவுக்கு அமிலத்தன்மை கொண்டது தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும். அண்ட் அது அதோட சேரும்போது ஒரு லைட், அங்கேயும் அதேதான், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு லைட் வரும். வேர் லைஃப் பிகின்ஸ். அண்ட் சன் மூன், சன் வந்து நீங்க வந்து நல்ல சன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வலியே தெரியாது. ஆனா அப்படியே சன் போயிட்டு ஈவினிங் ஆகும்போது கை கால் எல்லாம் வலிக்கும். ஏன்னா சன் இருக்கும்போது உங்க உடம்புல வந்து அந்த வெயில் சூரிய ஒளி படுற வரைக்கும் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒன்ஸ் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு மூன் வந்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் கம்மி ஆயிடும். அதனால நமக்கு அந்த பெயின் வந்து தெரியும். இதுவுமே ஆசிட் அண்ட் ஆல்கலின், மூன் வந்து ஆல்கலின். அப்படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஆசிட் அப்படின்னு வரும். மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ஆல்கலின் அப்படின்னு வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது தான் உங்களோட ஆரா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ரைட் பிரெயின் வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. மிட் பிரெயின் வந்து கரெக்டாக வேலை செய்யுது, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கரெக்டாக வேலை செய்யுது, அமிக்டாலா வேலை செய்யுது அப்படின்றவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற ஒரு டெசிஷனுக்கும் உங்கள் பிரெயினில் அந்த வால்ஸ் எந்த அளவு திக்னஸ் இருக்குது அப்படின்றது உங்கள் கேரக்டர் டிசைன் பண்ணும். உங்கள் பிரெயின் எப்படி இருக்குது அப்படின்றது பொறுத்த நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ், நீங்கள் பேசுகிற விதம், கிட்டத்தட்ட எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஆசிட்ல வந்து எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் இந்த செயின் ரியாக்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ஒன்றுலேருந்து இன்னொன்று போகும், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படிதான் இது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த பூமியிலையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ, ப்ராப்பர் எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈத்தர் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மதர் போர்டில் எப்படி எல்லா காம்பனன்ட்ஸும் வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ கொடுக்கணும் இல்லையா, எங்கே டேட்டா இருக்கணும், எங்கே டேட்டா ஸ்டோர் ஆகணும், எங்கே எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகணும், எங்கே அது கெப்பாசிட்டரில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூமியிலையுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கர்மிக் பேட்டர்ன்ஸும் நடக்கும் இல்லையா. நான் என்ன சொன்னேன், ஆசிட் தான் டேட்டா, டேட்டா தான் கர்மான்னு சொன்னேன். அப்போ கர்மிக் பேட்டர்ன்ஸ், கர்மிக் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா அப்படின்னா நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கும். அங்கே நடக்கும், அங்கே நடக்கிறது அடுத்தது நடக்கும், அடுத்த இடத்துல திருப்பி இங்கே நடந்ததே தான்
அங்கேயும் நடக்கும். ஸோ அது ஒரு லூப்பாக போயிட்டே இருக்கும். அதே கர்மிக் ப்ரோக்ராம்ஸ் நடந்ததே திருப்பி திருப்பி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சிவலிங்கம் பார்த்துருப்பீங்க. சிவலிங்கம் இஸ் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஸ்ட்ரக்சர். சாக்ரட் ஜாமெட்ரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ். நீங்கள் அந்த கும்பு பகுதியை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கார்ப்புத்தன்மை வாய்ந்த காந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளையத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மின் ஆற்றலை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரோட்ல எல்லாம் வந்து பிரிட்ஜுக்கு பில்லர்ஸ் கட்டியிருப்பாங்க. பில்லர்ஸ் மட்டும் கட்டிட்டு அது கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக அது கட்டி இருக்கும்போது அது கனெக்ட் ஆச்சுன்னா ஓகே. கனெக்ட் ஆகாமல் பில்லர்ஸ் மட்டும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த பில்லருக்கு சுற்றி வந்து நம்மளோட வெஹிக்கல்ஸ் மூமெண்ட் இருக்குமா? அப்படி இருக்கும்போது கரெக்டாக எப்படி ஒரு சமநிலையில் எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகணும்? ஒரு பில்லர் நீங்கள் வச்சுட்டீங்கனாலும் இல்லை கோபுரம் ஸ்ட்ரக்சர் எழுப்பிட்டீங்கனாலும் அதை சுற்றி இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு அந்த ரோடு வளைஞ்சிருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். அப்போ வந்து எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே போகும்போது என்ன ஆகும், திடீர்னு அவங்க மைண்டில் வந்து நல்லா ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க. ஆனால் வந்து அவங்க மைண்ட் வந்து ஒரு மாதிரி மாறி டக்குன்னு வந்து விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி அதுலேயும் அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு இது நிறைய நடக்கும். அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட்ல ஆசிட் அதிகமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே தான். அப்போ அந்த சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அங்கே வரவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவில்கள், புற்றுக்கோவில்கள் இதுக்கெல்லாம் வந்து சரியாக வரையறுக்கப்படாத காம்பவுண்ட்ஸ் இருக்கும்போது, அந்த காம்பவுண்ட் சரியாக வரையறுக்கப்படாமல் இருக்கும்போதும் இதே மாதிரி ஆற்றல் சமநிலை சீர்கேடுன்றது வந்து அங்கே நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிவலிங்கம் பற்றி, அந்த எனர்ஜி பேலன்ஸ் பற்றி, சாக்ரட் ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது இந்த சாக்ரட் ஜாமெட்ரியில் வந்து கெப்பாசிட்டர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டவர்ஸ், டேம்ஸ், தென் பிரமிட்ஸ் இருக்கும், அப்புறம் மவுண்டன்ஸ் இருக்கும், டெம்பிள்ஸ் இருக்கும், அப்புறம் வேறு என்ன இரிகேஷனுக்கு வேறு என்னென்ன நம்ம கெனால்ஸ் கட்டுறோமோ இதெல்லாம். அப்படி தான் இந்த ஃப்ளோ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆசிட் அதிகமானால் என்ன ஆகும், கேன்சர் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆல்கலைன் தன்மை அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டிசமோட குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிட்டுருக்கு. இங்கே எவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று முதல்ல இருந்தே இந்த ஃபுல் சைக்கிளே வந்து எவல்யூஷன் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது எவால்வ் ஆகி நம்ம வர்றதுக்கான முக்கிய காரணமே ஆசிட் தான். டேட்டா, எவ்வளோ டேட்டா வந்து ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கோ, அதுக்கு அவங்க இம்யூன் ஆகுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய எவல்யூஷன் வந்து அமையுது. ஸோ ஃபஸ்ட்டு கற்கால மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஜான பாகுவாக இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அப்போது கார்ப்புத்தன்மை பொறுத்தது, கார்ப்புத்தன்மை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா உயரமாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் ஒரு தெளிவான முக அமைப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செயல்திறனும் கெட்ட விஷயங்கள்லாம் கூட எதுவுமே தெரியாது இல்லையா. அவங்களுடைய ரொட்டீன் வேலையே பார்த்தீங்கன்னா சர்வைவல் பொறுத்து கூட பெருசாக எதுவும் அவேர்னஸ் இருக்க மாதிரி இருக்காது. சும்மா
அன்னைக்கு வேலை என்னென்ன பண்ணணும், ஃபுட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தங்களை தற்காத்துக் கொள்றது இப்படிதான் இருக்கும். ஸோ ஆசிட் அதிகமாக அதிகமாக நிறைய வைரஸ் அண்ட் வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ஆசிட்ல டேட்டா அப்படிதான் வரும். இஃப் யூ பிரேக் கர்மிக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டிட்டி இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவல்யூஷனில் அந்த செயினில் பார்த்தீங்கன்னா எந்த என்டிட்டி எடுத்தாலுமே அது நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா நீங்கள் கடைசியில் வந்து பாக்டீரியா வைரஸ் எப்படி இருந்தால் நீங்கள் பிரேக் பண்ண முடியும். இந்த ஆசிட்க்கு இந்த ப்ரோக்ராம், இதுக்கு இது, இப்படிதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு செல் 2 செல் 3 செல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இதெல்லாம் ஒரு குவியலாக சேர்ந்த மாதிரி ஒரு ஜீவராசியும் இருக்கும். ஒரு ஜீவராசியும் ஒரு தனித்துவமான குணாதிசயம் அமைய பெறுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பாக்டீரியாவோ இந்த வைரஸோ அது உடல்ல இருக்கும்போது அது இப்படி இயங்கும் அப்படிங்கிறது தான். இந்த கால சூழ்நிலைக்கு அது இப்படி இயங்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கர்மிக் ப்ரோக்ராமிங். மொத்த ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மனுஷனுக்கு இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகுறதுலேருந்து அதோட பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிடால தான் ஆகும். பேசிக்காவே உடல் வந்து கார்ப்புத்தன்மை பொருந்தியது, பஞ்சபூத ஆற்றலால உருவானது அப்படின்றதுனால. ஸோ அப்போ தப்பு செஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம், எவால்வ் ஆகுறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொருளுடைமை உடைமையாக்கி கொள்ளுதல் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும், தனக்கு தான் அப்படிங்கிறது வரும். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர வர நம்ம எவால்வ் ஆகுறோம். அப்போ அறிவு எப்போ வருது, பகுத்தறிவு எப்போ வருது அப்படின்னா காதல் அன்பு அப்படின்றது எட்டி பார்க்கும்போது தான் பகுத்தறிவு அறிவு இதெல்லாமே வருது. ஏன் ஆக்சிடோசினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா சீரியஸ்லி இந்த பாடி அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்ல எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து அந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆக்சிடோசின் நல்லா சொல்லும். ஸோ லவ் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றலும் வரும். ஸோ அறிவுன்றது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லவ் எடுத்துட்டா, எம்பத்தி எடுத்துட்டா, கம்பேஷன் எடுத்துட்டா அறிவுன்றது வந்து ஒரு மோசமான ஆயுதமாக மாறிடும். அப்போ இது ரெண்டுமே வேணும், அன்பு அறிவு ரெண்டுமே சேர்ந்துதான் நமக்கு எவல்யூஷன்ல கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகிட்டே வராங்க கற்கால மனிதர்கள். எவால்வ் ஆகிட்டே வந்து ஆசிட் சேர சேர அதனால வலிகள் வர, நோய்கள் வர, அந்த பெயினை உணர்ந்து அதன் பிறகு அவங்க எவால்வ் ஆகுறாங்க. கடைசியா நமக்கு இப்படி ஒரு முகம் கிடைக்குது, ஒரு தெளிவான ஒரு முகம், ஒரு நல்ல முகம் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தவங்களோட ஃபேஸ் கிடையாது. ஸோ இங்க எதுவுமே ஃபர்ஸ்டும் கிடையாது, எதுவுமே லாஸ்டும் கிடையாது, இது ஒரு சைக்கிள். ஸோ அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு இப்படி ஒரு முகம் கிடைக்கணும்னா இப்போ இந்த ரேஷியோல ஆசிட் இந்த ப்ரொபோர்ஷன்ல வந்து ஆல்கலின் இருந்தாதான் இந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு உடல் வந்து நமக்கு உருவாகுது. அப்போ இந்த உடல் உருவாகுது இல்ல, அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் வருது. ஸோ அது எப்படி வருது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஒரு 10,000 வருஷம். 10,000 வருஷம் கொஞ்ச காலமானு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரொம்ப பெரிய சைக்கிள்ல 10,000 கம்மியா தான் இருக்கு. அப்போ கற்கால மனிதர்கள சில இடங்கள்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
அவங்களால எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும், அவங்களுடைய மூளை செயல்திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. சரிதானே? இப்போ ஒரு மனிதனுடைய மூளை செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. காரணம் அமிலத்தன்மை அதிகமா இருக்கு, தரவுகள் அதிகமா இருக்கு. தரவுகள்னு சொல்லப்படுறது டேட்டா, அது அதிகமா இருக்கு. அப்போ அந்த உடலுக்கு ஒரு 10% ஆசிட், மீதி 90% ஆல்கலைனா இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கு எந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் போகணுமோ அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் தான் அந்த உடலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவால்வ் ஆகி வர வர பர்முட்டேஷன்ஸ் நிறைய நடக்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 20% ஆசிட், 80% ஆல்கலைன், 30% ஆசிட், 70% ஆல்கலைன் அப்படியே போகும்போது ஒரு 40, 60 இப்படி தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நோய்களும் அதிகரிக்கும். அந்த நோய்களை தாண்டி இம்யூன் ஆகி வரக்கூடிய உடல்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கும். எல்லா வைரஸ்க்கும் அது ஆல்கலைனா மாறி இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவங்களோட ஆரா பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தும் பெருசா இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட அவங்க மூலியமா உருவாக்கப்படுற அந்த உடல்களுக்குமே எப்படி இருக்கும்னா அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதே மாதிரி ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் தான் ப்ரோக்ராம் தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது என்னாகும், அந்த உடலை ஒரு நல்ல ஹையர் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த உடலை எடுக்கும். ஒரு சோல்னு நீங்க சொல்லிக்கலாம், கான்ஷியஸ்னஸ் சொல்லிக்கலாம், இல்லைன்னா இது ஹார்ட்வேர் அது சாஃப்ட்வேர்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், என்ன வேணா நீங்க சொல்லலாம். நம்மளோட புரிதலுக்கு சோல் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை கான்ஷியஸ்னஸ் எடுத்துக்கலாம். சோல்னு சொன்னா அது சூடோ சயின்ஸா போயிடுது. ஸோ அதனால கான்ஷியஸ்னஸ்னே எடுத்துக்கலாம். அந்த உடலுக்கு ஒரு நல்ல கான்ஷியஸ்னஸ் வரும் இல்லையா? அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நீங்க கரெக்டா அந்த யாருக்குள்ள யாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா நீங்க அந்த பேட்டரி ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கான்ஷியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறதே தெரியும், வெளியில வரும். அதோட கெப்பாசிட்டி என்ன, எந்த அளவுக்கு அவங்க மூளையை அவங்களால யூஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் டைமென்ஷன்னு சொல்லுவாங்க, ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த லேயர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அத்தலை வித்தலை சுத்தலை பாதாள லோகங்கள்னு சொல்லியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்வர்ணலோகம் வரைக்கும் பூலோகம், பூவர்லோகம், ஸ்வர்ணலோகம் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதுல இந்த நாகலோகம், இந்த டாப், இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கிட்ட ஆசிடும் அதிகமா இருக்கும், டேட்டா அதிகமா இருக்கும், அதே சமயம் கார்ப்புத்தன்மை வாய்ந்த உடலா இருக்கும். அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கார்ப்புத்தன்மை வாய்ந்த உடலா இருக்கும். இதுக்கு கீழே கீழே இப்படியே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், இங்க இருக்கிறது இந்த அளவுக்கு தான் கார்ப்புத்தன்மை இருக்கும், இந்த அளவு தான் அமிலத்தன்மையும் இருக்கும். ஸோ அதீத அமிலத்தன்மைய தாங்கக்கூடிய உடல்கள் அப்படின்றது நீங்க ஹை ஃப்ரீக்வன்சி இருந்து ஹையர் டைமென்ஷன்ல இருந்து வந்த ஒரு சோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா இன் சயின்ஸ் நாம அவங்கள எவால்வ்டு பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஆசிட் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில ஒரு பாடி ஒன்று வருது, ஹைலி அசிடிக்காக இருக்கு. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கலின் நல்லா தாங்கக்கூடிய கார்ப்பு தன்மை கொடுத்து ஒரு ஆல்கலின் பாடி அங்கே வருது அப்படின்னா அதால் அத்தனை ஆசிடையும் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும்.
தாங்க முடியும். தரவுகள டேட்டாவ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா, அந்த உடல் இயங்குறதுக்கு ஆசிட் வேணும். ஸோ கரெக்ட்டா அது வந்து அதோட பேட்டரிய ஆன் பண்ணும்போது, அதுக்கு ஆசிட் தேவை. அப்ப அந்த ஆசிட் எங்கருந்து வரும்? அதோட ஃபேமிலி பிளட் லைன்ல இருந்து அந்த ஆசிட் வருது. இந்த கர்மான்னு சொல்லிக்கலாம், வேற எப்படி வேணா சொல்லலாம். அப்போ அந்த ஆசிட் வரும்போது, அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வொர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃப்ரீக்வென்சி பேண்ட்வித் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த எவால்வ் ஆன பீப்புள் எல்லா காலகட்டத்திலயுமே இருந்திருக்காங்க. ஆமா. இப்போ மட்டும் இந்த கடைசி ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல. எல்லா காலகட்டத்திலயுமே இத பத்தின புரிதல், இத பத்தின அறிவு, இந்த நாகரிகங்கள்ல இத பற்றின எழுத்துக்கள் வந்து நீங்க பார்க்க முடியும். அப்ப அங்கங்க அவதாரமா இந்த மாரி எவால்வ்டு பாடிஸ் வந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு. உருவாயிட்டே தான் இருந்திருக்கு. அப்போ அப்படி உருவாக்கம் அமையுது அப்படின்னா, அப்ப எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆனா, எவால்வ்டு பீப்பிள்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைக்கிளையுமே நீங்க யுகா சைக்கிளா எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஒரு ஹைலி ஆல்கலைனா இருந்து டேட்டாவ தொலைச்சு அப்படிப்பட்ட உடல் எடுக்கும் போதிலிருந்து திருப்பி அசிடிக்கா மாறி அப்படியே அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல்னு அப்கிரேட் பண்ணிட்டு பாடிக்கு அப்டேஷன் இருக்கு. அப்கிரேட் ஆகும் அடுத்தடுத்த லெவலுக்கு. ஸோ அப்படியே நம்ம போறது வந்து ஒரு யுகா சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியூமனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். நம்ம வந்து பார்க்குறது, கேட்குறது பார்த்தீங்கன்னா 400 டு 790 டெராஹெர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்மளால பார்க்கவும், கேட்கவும், உணரவும் முடியும். சரிதானே? அப்போ இந்த உடம்புக்கு கான்சியஸ்னஸுமே லிமிட்டட். கரெக்டா? நமக்கு இவ்வளவுதான், இதுக்குள்ளதான். அப்போ சில பேர் எக்ஸ்ட்ராவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் அதிகமாக இருக்கலாம். அவங்க ஆரா வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கலாம். ஸோ அதனால அவங்களால அதை தாண்டி வந்து பார்க்க முடியுது, கேட்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மனுஷங்க எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்காங்க. நான் வந்து விஷன்ஸ் பார்க்க முடியும்னு சொல்றவங்க, கிளார்வோயன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீகாக்னிஷன் இருக்கவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ ஆசிட் அதிகமாக கார்பு உடல் நல்ல ஆசிடை எடுத்துக்கும். எதால எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உடல் வந்து எடுக்கும். அதே மாதிரி அடுத்த உடல்கள் நீங்க உற்பத்தி ஆகும்போது அவை இன்னும் வந்து கார்புத்தன்மை பொருந்தியதா இருக்கும். இன்னும் வந்து ஆசிடை வந்து அவங்களால வச்சுக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும், டேட்டாவை தக்க வச்சுக்க முடியும். அவங்களோட ஆரா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்களோட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் ஆக்சஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நார்மலான ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களை விட நம்ம இப்போ பெட்டராக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை விட பெட்டராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கான்சியஸ்னஸுமே வந்து அடுத்தடுத்து வரவங்க வந்து நம்மளோட புத்திசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த ரூம்ல வந்து நான் இப்போ ஒரு பென் எடுக்கிறேன்னா இந்த பென்ல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸுமே நான் உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்ல இருக்கிறதுனால மட்டுமே எனக்கு இது தெரியுது. என்னால் இதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ அந்த ஆற்றல் அலைவரிசைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் இங்க இருக்கலாம். ஏன் ஒரு மனுஷனே இங்க இருக்கலாம். வேற ஏதாவது டைமென்ஷன்ஸ் ஸோ இருக்கலாம், இதே லேயர்ல இருக்கலாம். பட் நம்மளால உணர முடியாது. ஏன்னா நம்மளுடைய
உணர்திறன் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. இவ்வளவுதான் கேட்க முடியும், இவ்வளவுதான் பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சூடோல நிறைய சொல்லுவாங்க, லேயர்ஸ், டைமென்ஷன்ஸ், டென்சிட்டி, என்னென்னமோ சொல்றாங்க. பட் எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடி இருந்திருக்கா, ஆனால் இப்போ மறைச்சிட்டாங்க. ஈத்தரே வந்து ஈத்தரை பத்தின டேட்டா வந்து இப்போ யாருக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாமே ஃபர்பிடனா இருக்கு அப்படின்றது தான் உண்மை. பார்க்கலாம். அப்போ நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வீடியோ கேம் மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போக போக இன்னும் என்ன ஆகும்னா டஃப் ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு போர் அடிச்சிரும்ல இது. ஸோ அடுத்த லெவல் போக போக இன்னும் டஃப் ஆகும், ஆசிட் அதிகமாகும், டேட்டா அதிகமாகும். அப்போ இன்னும் 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 டஃப் ஆகிட்டே போகும். அப்போதான் சுவாரஸ்யமா இருக்கும், அப்போதான் மூளை திறன் நல்லா இருக்கும், நல்லா வேலை செய்யும். அப்போதான் அடுத்தடுத்து எவால்வ் ஆக முடியும். இன்னொன்று, பெயின் இருக்கணும், நமக்கு பெயின் வலிகள் லோ ஃப்ரீக்வன்சியோ அதுதான் டேட்டா. ஆல்கலைன் ஹை ஃப்ரீக்வன்சின்றது வந்து நீங்கள் வச்சிருக்க அந்த உடல், அதனுடைய தன்மை, அதனுடைய ஆரா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட், வாட் எவர். இப்போ நீங்கள் கொஞ்சம் பெயின் அனுபவிக்கணும், அப்படி இருந்தால் தான் ரன் ஆகும். அக்செப்ட் தி பெயின்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எவால்வ் ஆகும்போது பெயின் அக்செப்ட் பண்ணி தான் நீங்கள் எவால்வ் ஆக முடியும். இல்லை பெயினே இல்லாமல் அப்படியே இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடும். 30 ஏஜ் தான் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா வாழ்ந்த, சந்தோஷமா இல்லை, நிம்மதியாகவே வாழ்ந்தா. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் கேஜெட்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனல் கார்டில் நீங்கள் அதிகமாக ஆசிட் போட்டுட்டு திருப்பி ஆல்கலைனாக மாறும்போது என்ன ஆகும்னா, சில மெட்டல் மாதிரி உங்களுக்கு வந்து செக்ரேட் ஆகும். நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு உங்கள் பாடியில் இருக்கும்போது அது வந்து ரொட்டேட் ஆகும். இண்டக்ஷன் காயில் மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொட்டேட் ஆகும். அதுதான் சக்கராசன் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகும்போது உங்களால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களால் ஆக்சஸ் பண்ணுறதை தவிர்த்து நிறைய இருக்கு. ஒரு ஒரு உடலை வந்து எப்படி கையாளலாம் அப்படின்றது இருக்கு. அதை எப்படி வந்து சாதகம் பண்ணி அதை வச்சுக்கிறது, ஒரு கேஜெட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி உடலை வந்து எப்படி பண்படுத்தி பல நிலைகளை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் ஒவ்வொரு எமோஷனுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஆசிட் செக்ரேட் ஆகும் பாடியில், அதுக்குன்னு ஒரு கிளாண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சியில். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்கும் அந்த ஆற்றலுக்கு. அதே மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கிளாண்ட் ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒன்று இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்னு சொல்லணும்னா,
ஓம் அப்படின்றது வந்து தி பர்ஃபெக்ட் பேலன்ஸ்க்கான ஒரு ஒரு சவுண்ட் டினோஷன் சவுண்ட். அந்த ஓமுக்கு வந்து ஜியாமெட்ரிக்கல் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம். அந்த ஓம்ன்ற சவுண்ட் சொல்லும்போது உங்களுக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். அப்போ வந்து பிளட்டோட வால்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தாலே உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஹேர் நல்லா க்ரோ ஆகும். எல்லாமே பிளட் கிளீனா இருந்தாலும் நல்லா ஃப்ளோ ஆனாலுமே அங்க என்ன இருக்காது? ஆசிட்ல ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிட்டு நிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஸோ நல்ல பேலன்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ நல்லா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ இப்படி நல்லா இருக்கும். சரியா? ஸோ அதுக்காகவே வந்து அந்த ஓம்ன்றது வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கர்மிக் நம்பர். ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் ஒவ்வொரு எமோஷனுக்கும் வந்து ஒரு கர்மிக் ப்ரோக்ராமா வந்து நம்மளால பிரிக்க முடியும். அதுக்கு ஒரு கர்மிக் நம்பர், அதுக்கு ஒரு ஹர்ப் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஹர்ப், பாக்டீரியா, ஒரு வைரஸ், ஒரு ஃபங்கை இருக்கும். அது ஒரு கெமிக்கலா கூட நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். ஒரு எமோஷன். ஹர்ப்ன்னு நான் சொல்லும்போது யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்க போகுது. ஒரு என்டிட்டி கிரியேட் ஆகுதுன்னா அந்த என்டிட்டி வந்து எவ்வளோ கர்மிக் ப்ரோக்ராம்ஸோட கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸோட ஒரு கூட்டமைப்பா அது வந்து இருக்கோ அதுக்கு இணையான அளவுக்கு இங்க இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டு நம்ம அச்சடிக்கிறோம்னா அப்படி 500 ரூபாய் நோட்டுகளை மட்டும் நம்மளால அச்சடிச்சுட்டு போக முடியாது. அதுக்கு இணையான சில்லறைகளை நாம முதல்ல அச்சடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒரு 500 ரூபாய் நோட்டை வந்து அச்சடிக்க முடியும். அதுதான் சரியும் கூட. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. சாரி, ஏதாவது ஸ்லோவாக பேசியிருந்தாலும் தப்பாக பேசியிருந்தாலும் பொறுத்துக்கோங்க. அடுத்து வர வீடியோஸில் நான் திருத்தம் செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த டாபிக் அவ்வளோதான். அடுத்து சுவாரஸ்யமான நல்ல டாப்பிக்கோட சந்திக்கலாம். என்னோட பர்செப்ஷனில் நிறைய தியரிஸ் இருக்குது. ஆய்வு கட்டுரையாக வெளியிட ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே வெளியிடுறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஆய்வு கட்டுரையாக வெளியிட விட மாட்டாங்க. தேங்க்யூ. லவ் இஸ் காட். நன்றி.